ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. போன சீசன் ஐபிஎலுக்கும் இந்த சீசன் ஐபிஎலுக்கும் ஒரு வித்தியாசம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 10 டீம்ல 2 டீம் மட்டும் தங்களுடைய கேப்டன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டீம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். முதல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2025 கமின்ஸ் கேப்டன்சியில் அவங்க களமிறங்கி இருந்தாங்க. ஆனால் பேட் கமின்ஸ்க்கு இப்போ பேக் இன்ஜுரி வந்திருக்கு. அந்த இன்ஜுரியிலிருந்து அவர் ரிகவர் ஆகவே இல்லை. அவர் இன்னமும் மருத்துவ கண்காணிப்பில் தான் இருக்கார். இந்த ஒரு காரணத்தால் அவரால் ஸ்டார்டிங் ஐபிஎல்ல ஒரு சில போட்டிகளில் பங்கேற்க முடியாது. 3லிருந்து 5 போட்டி வரைக்குமே அவரால் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தால் இசான் கிஷனை கேப்டனாக போட்டிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பேட் கமின்ஸுடைய ஒப்புதலோட இசான் கிஷனை கேப்டன் ஆக்கியிருக்காங்க. பேட் கமின்ஸ் எனக்கு அடுத்தபடியாக நல்லா கேப்டன்ஷிப் பண்ணக்கூடியவர் இசான் கிஷன் தான் அவரே சொல்லியிருக்காராம். அதனால 5 போட்டிகள் வரைக்கும் குறைந்தபட்சம் இவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு பேட் கமின்ஸ் வந்துருவார். இருந்தாலும் இசான் கிஷன் நல்லா பண்ணிட்டாரு, ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு ரெக்கவராக கமின்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இசான் கிஷனே இந்த சீசன் ஃபுல்லாக கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ராஜஸ்தான் ராயல்ஸுடைய சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2025 அவர் தான் கேப்டன். ஆனால் 2026 சிஎஸ்கேக்கு அவர் ட்ரேட் ஆகிட்டார். இந்த ஒரு காரணத்தால் யார் கேப்டனாக இருப்பா ராஜஸ்தான் ராயல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு. ஜடேஜாவா ஜெய்ஸ்வாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஓனருடைய சொந்தக்காரரான ரியான் பராகையே கேப்டனாக போட்டாங்க. ரியான் பராக் தான் ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன். இதுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குது. அவருக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மக்களான நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்துட்டு கேப்டனாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 10 கேப்டனுமே இந்தியர்களாக இருக்காங்க. இது தடவை நினைக்கிறேன் இந்த மாதிரி 10 கேப்டனுமே இந்தியர்களாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.